இயேசு கிறிஸ்துவின் இதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு கட்டளையை நம்ம தியானிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றவங்களுக்கு விரோதமாக பொய்யான சாட்சியை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாதுன்னு சொல்லி இந்த கட்டளை சொல்கிறத பார்க்குறோம். பணத்திற்காக பொய் சாட்சி கூறுவதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ பொய்யான காரியத்தை என்ன செய்கிறாங்க, சொல்கிறத பார்க்குறோம். தேவ பிள்ளைகள் இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44 வாசிக்கும்போது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான்னு சொல்லி சாத்தானை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14:5 நம்ம வாசிக்கும்போது, மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சாட்சிக்காரன் பொய்களை தான் சொல்லுவான். அவன் தனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லி அந்த ஆதாயத்துக்காக என்ன சொல்கிறான், பொய் சாட்சி சொல்கிறத என்ன செய்கிறோம், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். வேதத்தில் அப்போஸ்தலர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லியிருக்கு. ஸ்தேவான்கிற ஒரு மனிதன், அவனை அந்த பந்தி விசாரணை செய்கிறதுக்கு ஒரு 7 பேரை தெரிந்து கொண்டாங்க. அதில் ஒரு மனிதன் தான் இந்த ஸ்தேவான். இந்த ஸ்தேவானை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருந்தான். அன்றைக்கி சிலர் அவனோடு எழும்பி தர்க்கம் பண்ணுறாங்க. ஆனால் இவன் பேசுகிற அந்த ஞானத்தை என்ன செய்ய முடியல, யாராலும் எதிர்த்து நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு என்ன செய்கிறான், இவன் பேசுகிறத பார்க்குறாங்க. உடனே இவன் மேலே பொய்யான ஒரு குற்றச்சாட்டை போட்டு பொய் சாட்சி என்ன செய்கிறாங்க, ஸ்தேவானுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, நிறுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷர் என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. அந்த பொய் சாட்சியை ஏற்படுத்தி எல்லாருக்கும் மத்தியில் என்ன செய்கிறாங்க, சொல்ல வைக்கிறாங்க. இதை சொன்னது நிமித்தம் அவனை இழுத்துட்டு போய் என்ன செய்கிறாங்க, கல்லறிந்து கொள்றதை பார்க்குறோம். இந்த பொய் சாட்சி சொன்னது நிமித்தம் அன்றைக்கி ஒரு நீதிமான் என்ன செய்கிறான், கொல்லப்படுறதை பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சம்பவம் என்ன செஞ்சுருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. நாபோத்துங்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அது ஆகாப் ராஜாவுடைய அரண்மனை பக்கத்தில் இருக்குது. உடனே ஆகாப் நாபோத்தை கூப்பிட்டு, இந்த அரண்மனை பக்கத்தில் இருக்கிறதுனால இதை கீரை தோட்டமாக்க போகிறேன், உனக்கு வேறு ஒரு இடத்துல நான் ஒரு நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை என்ன செய்கிறேன், தாரேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் நாபோத் சொல்கிறான், என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராகன்னு சொல்கிறார். அந்த நாட்களில் பிதாக்கள் அவங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை, ஒரு அது சேஷ்டபுத்திர பாகமாக இருக்கலாம், அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கலாம், அதை அவங்க மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இந்த காரியத்தை குறித்து அந்த நாபோத் தெளிவாக சொல்கிறான். உடனே ராஜா கவலையோடு போய் சாப்பிடாமல் இருக்கிறாரு. அவனுடைய மனைவி எசேபேல்கிட்ட அந்த காரியத்தை பேசும்போது, அவன் நீ கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கொள்றேன்னு சொல்லி இந்த எசேபேல் தந்திரமாக யோசனை பண்ணி ஒரு உபாச கூட்டம்னு அறிவித்து அதில் நாபோத்தும் என்ன செய்கிறான், வாரான். வந்தால் 2 பொய் சாட்சி சொல்கிற பேலியாளின் பிள்ளைகள் 2 பேரை நிறுத்தி அவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, பொய் சாட்சி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. பாருங்கள் 10ஆம் வசனத்தில், அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்றான். பொய் சாட்சி சொன்னது நிமித்தம். என்ன பொய் சாட்சி அப்படின்னா, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூசித்தான் சொல்லி பொய் சாட்சி சொல்கிற 2 மனிதர்களை ஏற்படுத்தினாங்க. இது நிமித்தம் அவனை என்ன செஞ்சாங்க, கல்லறிந்து கொண்டு போட்டு அந்த திராட்சை தோட்டத்தை என்ன செஞ்சாங்க, எடுத்து கொண்டதை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பாருங்கள், இந்த பொய் சாட்சி நிமித்தம் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, அன்றைக்கி மரித்து போனது அந்த சம்பவத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பொய் சாட்சி சொல்லவே கூடாது. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுத்துரும். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சிடும், இழந்து போயிடுவோம். இந்த சாபம் அந்த குடும்பத்தை தொடர்ந்து என்ன செய்யும், பிடிக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இந்த இப்படிப்பட்ட தீமையை நம்மளை விட்டு என்ன செய்யணும், விளக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த கட்டளைக்காக ஸ்தோத்திரப்பா. மற்றவங்களுக்கு விரோதமாக ஏதோ பொருள் ஆசையினால், பண ஆசையினால் பொய் சாட்சி சொல்லாதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.